ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஹைலைட்டுங்க. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக நடிச்சிட்டாங்க. நம்ம காவேரி வந்து அம்மோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சாரதாம்மாண்ட அறிமுகப்படுத்துகிறாரு. என்ன தெரியலையான்னு நம்ம விஜய் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரதாம்மா தடுத்து, அம்மோட அப்பானா கிளாஸ்லேயே இருக்க வேண்டியது தானே, இங்கெல்லாம் வரக்கூடாது, இன்னொரு நாளைக்கு பென்சில் காணோம் பேனா காணோன்னு ஒரு மாதிரி பேசும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது. இந்த அம்மா என்னடா சாரதாம்மா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு விஜயும் வெளியே போக சொல்லி கேட்டை சாத்திக்கின்னு போகிறாங்க. வெளியே அவ்வளோ ஒரு சோகமாக நடந்து போகிறாரு. காவேரி கேட்குறாரு, அவர் நன்றி சொல்ல வந்திருப்பாரு, இப்படி படன்னு பேசிட்டேம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பால் இல்லை அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு சாரதாம்மா போயிட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது தான் மனசு நிம்மதியாச்சு. உண்மையிலேயே வந்து இந்த அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு அவ்வளோ வருத்தத்தோடு இருந்தோம் நாங்களும். ஆனால் அந்த இடத்துல போய் அவங்க உணர்வை கொட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளாவது உங்களை பார்த்துட மாட்டோமான்னு அழாத நாளும் கிடையாது. அப்படி இருந்து நான் உங்களை எப்படி மாப்பிள்ளை தப்பாக நினச்சிப்பேன், அவளுக்கு வந்து ஏதாவது சொல்லி எதுனா பாதிப்பு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. வயசில் மூத்தவங்க, உங்கள் பாட்டி என் பேத்தி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, விஜய் சாவர நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிக்கின்னு எங்களை அனுப்பினாங்க. என் மனசை கல்லாக்கிக்கின்னு தான் நான் என் பேத்தியை கொடுத்துட்டு வந்தேன். இத்தனை வருஷமாக நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாமல் இப்படி இருந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்படுறதோ. இங்கே விஜயும் சொல்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சதுமே நான் என் உலகம் காவேரி தான், என் உயிர் காவேரி தான், உங்களுக்கு தெரியாதா, காவேரி காவேரி நான் தேடினேன், வீட்டுக்கு வந்ததான் அவள் இறந்துட்டா, குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது போல் சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்து எங்களை பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம விஜயா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப நாள் நான் பைத்தியம் போல் இருந்தேன் காவேரி நினைப்பிலேயே, அது நாளடைவில் அதை மாற்றி என் குழந்தைக்காக வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக வந்து எடுத்து 3 பேருமே பிரிச்சதை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. தாத்தாவை போய் கேட்ட பிறகு காவேரி உயிரோடு தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கின்னு தான் நான் இங்கே வந்தேன். சரி பேசி ஞாபகத்தை கொண்டுன்னு வரலான்னு தான் நான் பேச வந்தேன். நீங்கள் உடனடியாத்தேன்னு சொல்லிட்டு, இல்லை அவளுக்கு ஏதாவது நடந்துட போகுதுன்னு சொல்லி தான் பயப்படுற மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றி மாற்றி அவ்வளோ ஒரு ஃபீலிங் உண்மையிலேயே யதார்த்தமாக இருந்தது. நான் குழந்தைய வச்சு தான், என் குழந்தையோட கிளாஸ் மிஸ் தான் காவேரின்னு தெரிஞ்சுக்கின்னு என் உயிர் எப்படி என் கையில் வந்த போல் இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் சொல்லிட்டு சாரதாம்மா வந்த சொல்கிறத இனி வந்து நிவின் யமுனா எல்லாருக்குமே விஜய் உயிரோடு இருக்க போகிற விஷயம் தெரிய போகுது. விஜயும் வந்து ஒரு வேளை அந்த வீட்டை விட்டுட்டு காவேரி வீட்டு எதிரில் வாடகை வருவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா காவேரிக்கு வந்து பழைய நினைவுகளை கொண்டுன்னு வரணும், அதுக்காக தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த நினைவு வந்து தானாக தான் வருமே தவிர யாரும் சொல்லி வரப்போகிறது கிடையாது. அதுதான் காதல்ன்ற போல் ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இனி சந்தோஷமான எபிசோடை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விஜய் காவேரி பின்னாடியே போயிட்டு காவேரிக்கு தானாக தான் இந்த நினைவு வரணும். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.